நம்ம அரிசி தீந்து போன பிறகு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா பேக். ஸோ அந்த பேக் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண மாதிரியே அந்த பேக்கை சிசர் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து நம்ம லைன்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். நல்ல கனமான நாடாவை யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக நம்மளுக்கு வந்து 6 போர்ஷன் வந்து கிடைச்சிருக்கோங்க. பேக்குடைய மேல் பகுதியில் இன்னும் 2 கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 கார்னர்லையுமே ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சரடு வந்து கட்டி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி அந்த பேக்குடைய இன்னொரு சைட்லேயே வந்து கட்டி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி 3 இடத்துல வந்து நான் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நான் அடுத்ததான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, 6 போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு போர்ஷன்லையும் இந்த மாதிரி மேலே இருக்கக்கூடிய பகுதியை வந்து கட் பண்ணி எடுக்க போறேன். பாருங்க, நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கட் பண்ணுங்க. ஸ்டிச்சஸ்க்கு கிட்ட வந்து கட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம ஓப்பன் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த செப்பலை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். செப்பல்ஸை வந்து நல்லாவே உள்ள இன்செர்ட் பண்ணி வைக்க முடியும். தேவைப்பட்டா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.